அப்போ மனசில் வந்து எதோ போராடுற கூட எல்லாமே இருக்கும். ஆனால் இலக்கு தெரியாமல் இருப்பாங்க. அப்போ இதுதான் உடைய இலக்கு, இதான் உடைய குறிக்கோள், இதை நீ போய் செய்ய அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவான். அது வரைக்கும் இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஏதாவது எடுப்பார் கை பிள்ளையா சாப்பிட்றதுவங்க. இப்படி சோம்பேறித்தனமும் அதிகமாக உள்ளவங்களும் அவங்க தான். ஏன்னா குருவுடைய வீடு இல்லை, நல்ல யானம், நல்ல புத்தி கூர்மை எல்லாமே இருக்கும். மற்றவங்களுக்கு எதை இருந்துச்சு சொல்லி தருவாங்க. ஆனால் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த குருவோட காரகத்துவம் வரக்கூடிய நோய்களும் கொஞ்சம் குணமாக ஆகும். இவங்களுக்கு நிறையா பாருங்களேன், இந்த பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் ரொம்ப வந்து கவனமாக இருக்கும். நம்மளுடைய தாத்தாவுக்கு நம்மளுடைய அப்பாவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி தற்காத்துக்கிறது, அந்த விஷயத்தை இவங்க மாதிரி தெரிஞ்சுக்கணும். தனுஷ் ராசி அன்பர்கள்மா, தனுஷ் ராசி அன்பர்கள் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஒருவேளை நீண்ட நாள்பட்ட நோய் ஏதாவது வருது அப்படின்னா அவங்கள எப்படி பாதுகாத்துக்கலாம்? தனுசு ராசிக்காரங்க வந்து காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம், குருவுடைய வீடு. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்னா யாராவது ஒருத்தர் வந்து இயக்கணும். ஓகே, இவ்வளோ திறமை இவருக்கே தெரியாது. முதல்ல எதுவுமே நம்மளால முடியாது, அப்படியே சோம்பேறித்தனமா உட்காந்துருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா செஞ்சிருவாங்க. ஏன்னா அதோடைய சிம்பலே பாருங்களேன், குதிரை மேலே உள்ள ஒரு போர் வீரன் தான் அது வந்து. ஏன்னா ஆஞ்சநேயர் பிறந்தது தனுசு ராசி தான். அவருக்கே அவருடைய திறமைகள் தெரியாது. அந்த பாலம் கட்டுறப்ப வந்து கழுத்துக்க தெரியாது. அப்போ அங்கே வந்த வாலி சுக்கிரன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி முன் ஜென்மத்தில் யாகப்படுத்தி உன்னால எல்லாம் முடியும்னு சொன்னவர் தான் அந்த யாகப்படுத்துற திறமைகள் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் பாலமே கெட்ட ஆரம்பிச்சாரு. அதனால வந்து அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க அப்படி முடங்கியே இருப்பாங்க. அப்ப அதற்கு ஒரு தூண்டுகோல் வேணும். யாராவது ஒருத்தர் இயக்குறாதான் இவங்க செய்யவே முடியும். அப்ப மனசுல வந்து எதோ போராடுற கூட எல்லாமே இருக்கும். ஆனா இலக்கு தெரியாம இருப்பாங்க. அப்ப இதுதான் உடைய இலக்கு, இதான் உடைய குறிக்கோள், இதை நீ போய் செய்ய அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவான். அது வரைக்கும் இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஏதாவது எடுப்பார் கை பிள்ளையா சாப்பிட்றதுவங்க. இப்படி சோம்பேறித்தனமும் அதிகமாக உள்ளவங்களும் அவங்க தான். ஏன்னா குருவுடைய வீடு இல்லை, நல்ல யானம், நல்ல புத்தி கூர்மை எல்லாமே இருக்கும். மற்றவங்களுக்கு எதை இருந்துச்சு சொல்லி தருவாங்க. இவங்க வந்து சொல்லித்தரக்கூடிய பக்குவம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க தான் நிறைய வந்து பாருங்கள், லெக்சர், ஆசிரியர், வக்கீல், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்க எல்லாமே இருப்பாங்க. அவங்க அப்படியே வந்து உட்காந்து மூளைக்கு மட்டும் தான் வேலை கொடுக்கக்கூடியவங்க. உடல் உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா குருவோடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கனால இவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ப்ரெஷர் வந்துடும். யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. யோசிச்சே பாருங்க நிறைய வந்து ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாக வர்றதும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். அந்த ப்ரெஷரை முதல்ல வந்து குறைக்கணும். சாப்பாடில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக, உப்பே சேர்க்காம தான் ரொம்ப நல்லது. ஆனால் உப்பு சேர்த்தானா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். அடிக்கடி இந்த இதை அளவு வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும் இவங்களுக்கு வந்து. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து காற்று பிரச்சனையும் வரும். நான் குருவோடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் காற்று பிரச்சனையும் வரும். அதுக்குமே இவங்க வந்து வாக்கிங் வந்து ரெகுலராக போய்கிட்டே இருக்கணும். காலையில் ஒரு 1/2 மணி நேரமாவது இவங்க வந்து கால் வலிக்க வந்து வாக்கிங் போகணும். போனால் தான் இவங்க நல்லா இருக்கும். அடிவெயில வந்து இந்த கெட்ட கொழுப்புகள் சேர்றதை முதல்ல வந்து குறைச்சிடணும். அப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவுகள் இவங்க வந்து எடுக்கக்கூடாது. ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லக்கூடிய அந்த உணவுகளையும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த குருவோட காரகத்துவம் வரக்கூடிய நோய்களும் கொஞ்சம் குணமாக ஆகும். இவங்களுக்கு நிறைய பாருங்களேன், இந்த பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் ரொம்ப வந்து கவனமாக இருக்கும். நம்மளுடைய தாத்தாவுக்கு நம்மளுடைய அப்பாவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம அது எப்படி தற்காத்துக்கிறது, அந்த விஷயத்தை இவங்க மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு வந்து நிறைய வந்து ஆன்மீக வழிபாடுகள், அதான் ஆன்மீக ஒரு பழக்க வழக்கம் இருந்தாலே போதும். அதான் எந்த ஒரு மதம்னு கிடையாது, எந்த மதமாக இருக்காலும் அந்த மதம் சார்ந்த வழிபாடுகள். இப்போ முஸ்லீமாக தானே காலையில் 4லேருந்து 6 எழுந்துச்சு நம்ம வச்சிராசனம் போட்டு தொழுவாங்கல்ல, அதை தொழுகையை கரெக்டாக செய்யணும். அதே மாதிரி கிறிஸ்டினாலும் அதே மாதிரி அப்படித்தான். அவங்க எல்லா மதமும் அதானே சொல்லுது, 4 to 6 எழுந்துச்சு நீ வழிபாடு பண்ணு, அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். தனுசு ராசிக்காரர் வரக்கூடிய நோய் வந்து முதல்ல தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த நோயோடைய தாக்கத்துல இருந்து முதல்ல விலக ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஏற்கனவே பாருங்க காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் வர. அப்ப இவங்களுக்கு மற்ற மருத்துவ முறைகள் விட இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து சித்த மருத்துவம் நல்லா இருக்கும். சித்த மருத்துவத்துல வந்து இவங்க ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக ட்ரீட் பண்ணா சித்த மருத்துவத்துக்கு போனாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக குணமாகும். அதுக்கு வந்து சரியா வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான், நவக்கிரகத்திலே வந்து குரு பகவான் இருப்பாரு, வடக்கு நோக்கி இருப்பாரு. அவருக்கு முத நாளே வந்து கொண்டக்கடலை 21 கொண்டக்கடலைய ஊற போட்டு மஞ்சள் இவங்க கையாலே கோர்க்கணும். கோர்த்து அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போட்டு முல்லைப்பூ வாங்கி சாத்தி அந்த குரு பகவானையே வழிபாடு செய்யணும். செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் இருக்குது, அதை ஒரு 21 முறை
சொன்னாங்கனாலே வந்து இவங்க உடலுடைய பிரச்சனைகள் முதல்ல சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, குரு பகவான் வந்து எப்பவும் பக்கபலமா இருப்பாரு. இருப்பாரு. தனுஷ் ராசி என்பவர்களுக்கு எந்த நோய் வந்தாலுமே வந்து அது போறதுக்கான என்ன வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அற்புதமா ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க. ஸோ சூப்பரம்மா. நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க, சூரியன் தான். அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க, ஒருத்தர் சாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாருங்க, அவர் வந்து காட்டுல வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்க போய் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இயல்பாவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதுலேயும் குறிப்பா சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். அமாவாசை யோகத்துல அது இருப்பாங்க. அப்ப அமாவாசை யோகத்தை இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்ப வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்கப்பட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப சமீபங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக், என்னன்னே தெரியாம பாத்துங்க, மருத்துவத்துறையில இதுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா ஸ்ட்ரோக் வந்துருது. கை இழுக்க முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படித்தான் இருக்குது பாத்துக்கு. இது வந்து புரியாத புதிராவே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதுல தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்னைக்கு எல்லாருமே அலாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்துல பாருங்க கல்லீரல் பிரச்சனையே கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமா வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து அப்ப அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எந்த நேரம் நம்மளுடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி கூட ரொம்ப வந்து பாருங்க, ஒன்னும் மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கல, கல்லீரல் சம்மந்தம் சரியா சாப்பிட முடியாம செய்யாம வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை, இவங்களுக்கு தான் பாருங்க கால், சின்ன வயசா இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல 30 வயசுலயே கால் வலி எல்லாத்துக்கு வந்துருது. ஆனா பாருங்க அந்த பிறந்திலிருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன், சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியோ, கால் வளையுது, அதுக்கு என்ன வலி தெரியும். ஆனா இந்த மாதிரி கிரகச்சரிக்கையானது அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும். அந்த எலும்பு இந்த மச்சைகள்ல உள்ள அந்த சவுல பூரா பிறப்ப பழகினமாயி வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது இது இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோயெல்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருது, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும், இந்த 2 நட்சத்திரத்துலையுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பாவிலேயே அம்மாவிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது. இது வந்து அதனால அதுக்கு இதுக்கு நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்க, இல்லை அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகள் வந்து ரொம்ப இதா சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பெட்ரோல் சுரப்பையில வந்து சிரட்டான் சுரக்காம போயிரும்ல. அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைங்கிறது வராம போயிடும். இன்னொன்னு பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு, என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில 4லேருந்து 6க்குள்ள பண்ணிடணும். அது இப்ப நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு. நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு, அடுத்து அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அது வந்து சரியா நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரிச்சாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம வந்து தப்பிக்க முடியும்.
சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இதை வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி.